ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி சூப்பரான மீன் குழம்பு என்னுடைய ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? மண் சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, இது நல்ல சூடானதும் கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, இது கூட சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் இது கூட சேர்ந்து கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதங்கின உடனே ஸ்க்ரீனில் தெரியுதான இந்த மசாலாவை நல்லா அரைச்சி இது கூட சேர்க்க போகிறேன். நல்லா சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இது கூட புளி தண்ணியும் சேர்க்க போகிறேன். மசாலா நல்லா கொதி வந்த உடனே இனி நான் இதில் மீன் சேர்த்து, இந்த மீன் வந்து பிள்ளைச்சரா மீன், இது சேர்த்த உடனே ஒரு 4 கீறி வச்ச பச்சை மிளகா இதுவும் சேர்ந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இனி மூடி போட்டு இந்த மீனை நல்லா 20 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறேன். நல்லா வேக வச்சு அப்பப்போ இதை கரண்டி போட்டு கிண்டாமல் நல்லா சுத்தாத்தி விடணும். இதை இப்படி தான் நல்லா சுத்தாத்தணும். மீன் போட்டதுக்கப்புறம் இதில் கரண்டி போடக்கூடாது, இல்லைனா மீன் உடஞ்சி போயிடும். ஸோ இப்படி சுத்தாத்தி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை இறக்குனிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.